ஸோ இந்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சிகள் பெரிய லெவலில் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வருஷமாக இது இருக்குது. கடைசியில் அதாவது ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்குறீங்க, அது நடக்காத காரியமாக இருந்தால் கூட நடப்பதற்கான வாய்ப்பு இறையருள் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குரு பகவானை கணக்கில் எடுத்துகிட்டு பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன். குரு பகவான் மிதுன ராசியில் கோச்சாரத்தில் ஜூன் வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுவார். அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் உங்களுடைய லைஃப்பில் எதிர்பாராத திருப்பம் அல்லது டேர்னிங் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. என்ன மாதிரியான திருப்பம், என்ன மாதிரியான டேர்னிங் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறத வச்சு உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஆக ஜூனுக்குள்ளே எவ்வளோ தூரத்துக்கு உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ, அப்டேட் பண்ணுறீங்களோ, அவ்வளோ தூரத்துக்கு வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்குது. நிறையா லேர்ன் பண்ணுங்கள், நிறையா உங்களை அப்டேஷன் பண்ணுங்கள். குறிப்பாக அத்தனை விதமான தகவல் தொடர்பின் கம்யூனிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாமே வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த காலங்களில் யாரெல்லாம் உறவுகளை பெரிய லெவலில் மதித்து நடந்துகிட்ருக்கீங்களோ, உறவுகளால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. எல்லா விதமான இல்லாசும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபிளாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இதுவும் இருக்குது. இது ஜூன் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குன்னா அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது ஒருத்தர் அனுப்புவார். அது இந்த வருஷத்தில் ஜூன் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் இல்லையான்னு கேட்காதீங்க, அதனுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும். ஸோ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களோ ஒவ்வொரு விஷயத்துலேயும் பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய உறவுகள், அது மட்டுமல்ல எதிர்பாராத சின்ன சின்ன நட்புகள், இது எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் லவ் அஃபேர் இருக்கோ, உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த காலங்களில் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்துட்ருக்கீங்க, குறிப்பாக குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ஜூனுக்குள்ளே குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தை பிறப்பதற்கான சூழ்நிலைகள், குழந்தைகளால் மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த ஜூனுக்குள்ளே உங்களுக்கு இருக்குது.